பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையை காண உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். தாவீது ராஜாவாக இருந்த போதிலும் தன் குறைவுகளை உணர்த்தப்பட்ட போது தன்னுடைய பொசிஷனில் இருந்து கொண்டு மறைக்காமல் மழுப்பாமல் தன்னோட உணர்த்தின அந்த நாத்தான் தீர்க்கதரிசியோடு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய குற்றங்கள் பலதை மனுஷருக்கு முன்பாய், மற்றவர்களுக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய் அறிக்கையிட தயங்கும்போது, மறுக்கும்போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். எந்த ஒரு தெய்வ பிள்ளை, அது சிறியதோ பெரியதோ, என்ற குறைவானாலும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் அந்த குற்றத்தை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு இனி மீண்டும் அதை செய்யாதிருக்கிற கிருபை அப்பாடத்தில் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் கூட பாவங்களை மறைத்து, மறைத்துன்னு சொல்லும்போதே அந்த வார்த்தையே தவறு. தேவனுக்கு முன்பு மறைவு ஒன்றுமில்லை. மனுஷனுக்கு முன்பாக மறைத்து நம்முடைய அந்தரங்கங்களை, நம்முடைய நினைவுகளை, கண்களின் காட்சிகளை, அதன் தோற்றங்களை அறிந்த கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய ஜெபம் வருகிறது, உன்னுடைய துதி வருகிறது, உன்னுடைய ஆராதனை வருகிறது. அந்த தேவனுக்கு முன்பாக சகலவற்றையும் வெட்ட வெளிச்சமாய் காண்கிற தேவனுக்கு முன்பாக நீ வருகிறாய் என்பதை அறியாமல் இந்த காலை வேளையில் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாதபடி இந்த காலையில் ஆண்டவரே தாவீது அறிக்கையிடு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்று தொடர்ந்தும் ராஜாவாய் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட தேவன் அவருக்கு இரக்கம் பாராட்டின இந்த காலை வேளையில் நம்முடைய குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட நாம் பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ப்ரெஸ்டீஜை பார்த்தோ, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்தோ போகாத. இந்த ரெண்டும் தந்ததே அவர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, தேவன் தராத ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். குற்றங்கள் உணர்த்தப்படுவது உடனே அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனோடு மீண்டும் இணைவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் தருகிறோம். தாவீதோடு அந்த நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது அவன் அதை ஏற்றுக்கொண்டு, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய குற்றங்களை மன்னிக்கிற கர்த்தர், அவனுடைய நோய்களை, வேதனைகளை நீக்குகிற தேவன். இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற வேதனைகள், வியாதிகள், நெருக்கடிகள் காரணம் அக்கிரமங்களும் குறைவுகளும் ஆனால் அதை நீ கர்த்தருடைய ஆவியான உணர்த்தினால் அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு உணர்த்தும் போது அறிக்கை செய்து விட்டு விட ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.